முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தாய் தந்தையிடம் ஆசி பெற்றார். தலைமைச் செயலகத்திற்கு வந்த தாய் ஷோபா தந்தை சந்திரசேகரிடம் ஆசி பெற்றார். கரூர் குளித்தலை அருகே உள்ள தாழம்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் தேரில் அருள் பாலித்த அம்மனை 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். புதுச்சேரியில் தாவேகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு எடுக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், பேர்ணாம்பட்டு ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாட்ஸ்அப் நிறுவனத்தின் உலகளாவிய தலைவராக இந்தியர் குணால் ஷாவை தாய் நிறுவனமான மெட்டா நியமித்துள்ளது. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கைதான டேனியல், ஜோசப் மோகன், ஜோசப் ஜெகன் ஆகியோருக்கு ஊத்துக்கோட்டை கோர்ட் 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கிய நிலையில் மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகத்தில் 14 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு ஐஜியாக மகேஸ்வரியும், டிஜிபி அலுவலக நிர்வாக பணியமைப்பு ஐஜியாக ஏடி துரைக்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னை திருவான்மியூரில் உள்ள மகதீஸ்வரர் கோயிலில் முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ஆனந்த் கோ பூஜை செய்து வழிபட்டார். தொடர்ந்து கோயிலுக்கு பசுமாடு மற்றும் கன்றுக்குட்டியை தானமாக வழங்கினார். முதல்வர் விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறிய புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நல்லா பண்ணுங்க என்றும் வாழ்த்தினார். தமிழகத்தில் உலக தரத்தில் பெண்களுக்கு மட்டுமான தனி சட்டக்கல்லூரி விரைவில் தொடங்கப்படும். அதற்கான பணிகளை அரசு தொடங்கியுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை செயலாளர் கதிர் நெசாமிபூரை சந்தித்து பேசினார். டெல்லியில் நடைபெறும் 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்தது. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவை நோக்கி சுமார் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டது. இதைத் தொடர்ந்து மாஸ்கோவின் 4 சர்வதேச விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் தங்கியுள்ள 2600 விளையாட்டு வீரர்களின் உணவு, சீருடை மற்றும் உபகரணங்களுக்கு 12,67,00,000 ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. செங்கல்பட்டு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருந்த சிறுவர்களில் 5 பேர் பூட்டை திறந்து தப்பியோடினர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய அவர்கள் காவலாளி அறையில் இருந்த சாவியை எடுத்து தப்பியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களை தேடும் பணி நடக்கிறது. முதல்வரின் தனிச் செயலராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தனிச் செயலராக ஜெகதீஷ் பழனிசாமி மே 12ஆம் தேதி நியமனம் செய்தது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜி நீக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய தலைவராக அரூப் ராய் நியமிக்கப்பட்டுள்ளதாக ரிதா பிரதாப் பானர்ஜி தலைமையிலான அணியினர் அறிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் மழை நீரில் நெல் மூட்டைகள் நனைந்து வீணானதோ அதே அவலம் தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறது என பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக எம்எல்ஏ பல்லவியின் குழந்தைக்கு தமிழ் வெற்றி கொண்டான் என முதல்வர் விஜய் பெயர் சூட்டியுள்ளார். தனது மகனுக்கு டிவிகே என பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறியதாக எம்எல்ஏ பல்லவி மகிழ்ச்சி அடைந்தார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற நீதிமன்றத்தில் தாவேக அரசு உறுதியளிக்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். தாவேகவும் இன்னொரு திமுகவாக செயல்படுவது மக்களின் நம்பிக்கையை பொய்யாக்குகிறது என்றார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து சட்டசபையில் முதல்வர் விஜய் இன்று பதிலளிக்க உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார். சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் விஜய் நாளை பதிலளிப்பார் என கூறி சபாநாயகர் பிரபாகர் சபையை முடித்து வைத்தார். திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையின் 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. சட்டசபையில் உறுப்பினர்கள் இருக்கையில் டம்ளரில் தண்ணீர் வைப்பதற்கு பதிலாக பாட்டிலில் வைக்க வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தினார். அதற்கு தண்ணீர் பாட்டில் வைத்தால் எரிந்து விடுவார்கள் என OPS கூறியதால் சபையில் சிரிப்பலை எழுந்தது. தாவேக கட்சியில் யாரோ ஒருவர் செய்யும் தவறுக்கு எங்களை குற்றம் சாட்டக்கூடாது. 6 மாதத்திற்குள் சட்டம் ஒழுங்கில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்மாதிரியாக இருக்கும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டசபையில் கூறினார். சட்டசபையில் முதல்வரை வாழ்த்து 7 முறை எழுந்த காமராஜ் MLAவுக்கு மற்ற உறுப்பினர்களின் குறுக்கீட்டால் வாய்ப்பு கிடைக்கவில்லை.
மீண்டும் பேச வாய்ப்பு கிடைத்தபோது 8வது முறையாக முதல்வரை வாழ்த்துகிறேன் என்று அவர் நகைச்சுவையாக பேசியது முதல்வர் விஜய் முகத்தில் சிரிப்பை உண்டாக்கியது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் கமிஷன் கேட்டதால் தொழில் தொடங்க வந்த 25 நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு சென்றுவிட்டன. தமிழகத்திற்கு வரவேண்டிய ரூபாய் 3.3 லட்சம் கோடி முதலீடுகள் பறிபோயின. இதற்கு யார் பதில் சொல்லப் போகிறார்கள் என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திலேயே பெரம்பூர் தொகுதியை மின்வெட்டில் நம்பர் 1 மாற்றியுள்ளார் முதல்வர் விஜய் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். அண்ணன் கையில் பவர் வந்தால் தமிழகம் மாறும் என நினைத்தோம். ஆனால் தமிழகத்திற்கே பவர் போயிடுச்சுன்னு தாவேகாவினர் பேசுகின்றனர் என்றும் சொன்னார். அரசு பள்ளிகளுக்கு எம்எல்ஏக்கள் செல்வது தவறில்லை. ஆனால் மாணவர்கள் மத்தியில் தவறான பாடல்களை போட்டு நடனமாட வைக்கிறார்கள். குத்து பாடல்கள், தவறான அர்த்தமுள்ள பாடல்களை மாணவர்கள் மத்தியில் ஒளிபரப்பு செய்வதை முதல்வர் தலையிட்டு நிறுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்தார். அடுத்த கட்சி ஆட்களை இழுக்கும் பணியில்தான் ஆளுங்கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். புதுமையான ஆட்சி என கூறிவிட்டு புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து வருகிறது என சட்டசபையில் உதயநிதி குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் உதவி எண் 1091 என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் செயல்பாட்டை மேம்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்திற்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் வந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறையில் காத்திருந்தார். பின்னர் சபையில் உதயநிதி பேசும்போது பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து பார்வையிட்டார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ஐஓசி பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்கிருந்து வெளியேறிய கரும் புகையால் சாலையில் சென்றவர்கள் கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் அம்மோனியா வாயு கசிவில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என திருமாவளவன் அரசை வலியுறுத்தினார். கவர்னர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகிறார். ஆனால் எங்கள் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசினார். இன்னொரு பிறவி இருந்தால் விவசாயியாக பிறப்பேன் என்று கூறிவிட்டு விவசாயிகளை கைது செய்கிறது தாவேக அரசு. விவசாயியாக இன்னொரு பிறவி எதற்கு? இப்போது வேண்டுமானாலும் ஆகலாம் என உதயநிதி விமர்சித்து பேசினார். நண்பர்கள் புரிதல் இன்றி பேசுகிறார்கள். ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் குறித்து மனம் திறப்பேன் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பே மாநில தலைவர் பதவியில் தொடர வேண்டாம் என உள்மனது கூறியது. ஆனால் கார்கே பொறுமையாக இருக்குமாறும் அழைப்பதாகவும் கூறினார் என்றார். பருவமழையின் போது வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அரசு அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும். வேளச்சேரி ஏரியை மீட்டெடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வரும் ஜூலை 28ஆம் தேதிக்குள் நீர்வளத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி திருவெரும்பூர் தாவேகா எம்எல்ஏ நாவல்பட்டு விஜய் அண்மையில் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த சபரியை தகாத வார்த்தைகளால் திட்டும் செல்போன் உரையாடல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 28 வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மோனியா வாயு கசிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு பெண் உயிரிழந்தார். பலியானோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. நடிகை பாலியல் தாக்குதல் வழக்கில் நடிகர் திலீப் உள்ளிட்டோர் கீழமை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான அரசின் மேல்முறையீடு கேரள ஹைகோர்ட்டில் ஏற்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா அரசு புதிய பட்ஜெட்டில் அன்னபூர்ணா திட்டத்திற்கு ரூபாய் 36,000 கோடி ஒதுக்கியுள்ளது. மாதம் ரூபாய் 3,000 உதவித்தொகை வழங்கப்படும் இந்த திட்டம் சுமார் 1 கோடி பெண்களை உள்ளடக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தலைமையிலான சிவசேனாவைச் சேர்ந்த 6 எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைந்தனர். லக்னோவில் அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 11 பேர் பலியாகினர். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. முதல் மாடியிலிருந்து குதித்து பலர் உயிர் தப்பியுள்ளனர். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். தனது தொழிலாளர் கட்சியின் மீது எழுந்துள்ள தொடர்ச்சியான அழுத்தங்கள் மற்றும் உட்கட்சி அரசியல் காரணமாகவே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமோனியா வாயு டேங்கிலிருந்து செல்லும் பைப்பை முறையாக பராமரிக்கவில்லை. வாயு கசிவுக்கு பராமரிப்பு குறைபாடே காரணம் என முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின் தனது முதல் பிறந்த நாளை இன்று கொண்டாடும் தாவேக தலைவர் விஜய் சட்டசபையில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய பார்கள், டாஸ்மாக் கடைகள் அமைக்க அனுமதி வழங்கவில்லை என அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். விவசாயிகள் கள் இறக்குவதற்கான கோரிக்கை குறித்து முதல்வர் விஜய் இறுதி முடிவெடுப்பார் என்றார். ரயில்வேயில் தகுதி மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே வேலை வழங்கப்படுகிறது. யாரேனும் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் கேட்டால் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. முதல்வர் விஜய்க்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்கள் கொள்கை பாதையிலும் அரசியல் உறுதியிலும் மக்கள் பணியிலும் என்றும் உங்களுடன் பயணிப்போம் என்றார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் முற்றுகையிட்டால் அமெரிக்கா முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கும். ஈரான் என்ற நாடே இருக்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை வேண்டுகிறேன் என்றார். முதல்வர் விஜய் மகிழ்ச்சியோடும் உடல் உளநலத்தோடும் பொது வாழ்வில் பணியாற்றிட விழைகிறேன் என முதல்வருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். நீங்கள் 6 மாதம் திமுகவிற்கு தலைவராக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்களை தூக்கி எறிந்துவிட்டு கனிமொழி அந்த இடத்தில் உட்கார ஆசைப்படுகிறார் என 6 மாதம் இந்த ஆட்சி தாங்குமா என்று கேட்ட ஸ்டாலினுக்கு தாவேகா நிர்வாகி நாஞ்சில் சம்பத் பதிலளித்துள்ளார். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என வலியுறுத்தி ஈரோடு மாநகராட்சியில் பணியாற்றி வரும் 1200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆனி திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி சிவகாமி அம்மையாருடன் நடராஜர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி ஜூலை மாதத்தில் தொடங்கி வைக்கிறார். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் முதல்வர் விஜய்க்கு சட்டசபையில் வாழ்த்து தெரிவித்த சபாநாயகர் தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகன் என புகழாரம் சூட்டினார். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு விவகாரம் குறித்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் சட்டசபையில் விளக்கமளித்தார். அமைச்சருக்கு முன் தங்களை பேச அனுமதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. சட்டசபையில் மேகதாது அணை விவகாரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். சட்டசபை நடவடிக்கை லைவ் செய்யப்படுகிறது, எனவே உறுப்பினர்கள் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க சபையில் கண்ணிய குறைவாக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் பிரபாகர் எச்சரித்தார். கடந்த 60 ஆண்டுகளாக பேசி பேசியே நாட்டை கெடுத்து விட்டனர். இவரும் அதை பண்ண வேண்டுமா? பேசுவதை தவிர செயல்படுவதுதான் முக்கியம். அதைத்தான் முதல்வரும் செயல்படுத்துகிறார் என எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல்வர் பேச மறுக்கிறார் என்ற விமர்சனத்திற்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் பதிலளித்துள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் உரிமை மீறப்படவில்லை என சபாநாயகர் பிரபாகர் கூறியுள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் உரிமையில் தமிழக அரசு எந்தவித சமரசமும் செய்யாது என அமைச்சர் ஆனந்த் சட்டசபையில் கூறினார். முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை, முதல்வர் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தனது மக்கள் பணி தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். மேகதாது விவகாரத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் கிடையாது. மேகதாது விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கடைபிடிக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்றார். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 5 லட்சமும் அரசு வழங்க வேண்டும் என சட்டசபையில் திமுக கொறடா ஏவா வேலு வலியுறுத்தியுள்ளார். குடிநீருக்காக மேகதாது அணை கட்டுவது என்பது சட்ட சிக்கல் நிறைந்தது. காவிரி மேலாண்மை ஆணையம் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டோம். எனவே புதிய ஆணையத்தை அமைக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஆலைகளிலும் இனி இதுபோன்று நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் சட்டசபையில் விளக்கமளித்துள்ளார். அபாயகரமான தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறினார். சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ரவி மனோகர் உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்யவில்லை. கடலூர் நெல்லிக்குப்பம் அருகே 8 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 40 வயது நபரை சிங்கப்பெண் படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவிரி நதிநீர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் நிலையான தீர்ப்பை வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று எந்த நோக்கத்திற்காக கேட்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
தமிழக விவசாயிகளின் பிரச்சனை என்பதால் இதில் அரசியல் செய்யக்கூடாது. மேகதாது விவகாரத்தில் திமுகவின் கோரிக்கையை ஏற்ற முதல்வர் விஜய்க்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கிறோம் என சட்டசபையில் ஏவா வேலு கூறினார். நல்லா இருக்கீங்களா என்று தமிழில் பேச கவர்னருக்கு கற்றுக் கொடுத்தேன். தமிழை கற்க கவர்னர் ஆர்வமாக உள்ளார். நமது தலைவர்களின் பெயர்களை அவர் உச்சரித்ததை பாராட்டுக்குரியது என கவர்னரின் தமிழ் உச்சரிப்பை குறை கூறிய பிரேமலதா பேச்சுக்கு சபாநாயகர் பிரபாகர் பதிலளித்தார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விருதாச்சலத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவர வேண்டும் என்றார். கத்தார் ராஸ்லபான் நகரில் அமைந்துள்ள எரிவாயு விநியோக ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 54 பேர் படுகாயமடைந்தனர். 18 பேர் மாயமாகியுள்ளனர். விபத்தில் நச்சு வாயு கசிவு எதுவும் பதிவாகவில்லை என அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்கள் அருகே உள்ள தெரு நாய்களை கட்டுப்படுத்துவது அவசியம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அமல்படுத்துவதில் ஏன் தாமதம் என்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுக்கும் சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை காந்தி பார்க் பகுதியில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆளும் கட்சி பாஜகவுடன் இணக்கமாக இருக்கிறது என எதிர்க்கட்சியும், திமுக பாஜகவுடன் இணக்கமாக இருப்பதாக ஆளும் கட்சியும் சொல்கிறது. இதை எதிர்மறையாக பார்க்கக்கூடாது என பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கூறினார். இணக்கமாகத்தான் இருக்க வேண்டும். நியாயமான கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்றார். முதல்வர் விஜய்க்கு இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நீண்ட நிறைவான வாழ்வு கிடைக்க பிரார்த்திக்கிறேன். தமிழக மக்களுக்கு சேவை செய்யவும், மாநிலத்தை முன்னேற்றவும் வலிமையும் ஆற்றலும் கிடைக்கட்டும் என கவர்னர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி சட்டசபை வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் எதிராகத்தான் செயல்படுகிறது. மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம்தான் சரியாக இருக்கும் என திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு தெரிவித்தார். கோவை சாய்பாபா காலனியில் 6 வயது சிறுவன் கொல்லப்பட்ட வழக்கில் தாய் திவ்யாவுக்கு ஆயுள் தண்டனையும், அவரது கள்ளக்காதலன் ராஜதுரைக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இனி பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள். துபாய் போல பெண்கள் மீது கை வைத்தோருக்கு மரண பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என சட்டசபையில் பாமக எம்எல்ஏ சௌமியா வலியுறுத்தினார். சீனாவின் குயாங் நகரில் நடந்த உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் 48 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை ஜோதி தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். கடந்த ஆட்சி காலத்தில் கோவில்களை கமர்ஷியலாக மாற்ற முயற்சித்தார்கள். பல கோவில்களில் பக்தர்களுக்கு கழிப்படை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் மல்டி லெவல் பார்க்கிங் எதற்கு என அமைச்சர் ரமேஷ் சட்டசபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டசபையில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டு மரபு மீறப்பட்டுள்ளது. முன்பு திமுக ஆட்சியில் இதையே கவர்னர் வலியுறுத்திய போது நாங்கள் அதை மறுத்தோம் என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். புதிய நடுவர் மன்றம் ஏன் தேவை என்ற விவாதம் நடத்தியிருக்கலாமே என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி திருத்தம் குறித்து முறையான விவாதம் நடத்தியிருந்தால் பிரச்சினை வந்திருக்காது என்றார். தமிழகத்தில் மின்வெட்டை தடுக்க 125 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மின்சாரத்துறையில் உள்ள 70,000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பியூஸ் கேரியர்கள் திருடப்பட்ட இடங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 2 நாள் பொறுங்கள், வெள்ளை அறிக்கை வரும் என்றார். சட்டசபையில் முதல்வர் விஜய்க்கு சிரித்தபடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, தவேக அரசு ஆட்சிக்கு வந்து 40 நாட்கள் ஆகியும் எந்த சாதனையும் நடத்தவில்லை, ஏமாற்றம்தான் ஏற்பட்டுள்ளது என விமர்சித்தார். மின்துறை ஏன் இப்படி உள்ளது என ஏற்கனவே அறிவித்துவிட்டோம். ரூபாய் 2.5 லட்சம் கோடி கடனில் மின்துறை உள்ளது என அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் போதைப் பொருட்கள்தான் காரணம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டசபையில் பேசினார். உதயநிதி துணை முதல்வராக இருந்தபோதுதான் 2024 40% பாலியல் குற்றங்கள் உயர்ந்துள்ளது என தேசிய குற்றப்பதிவு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மின்துறையில் எந்தவித உள்கட்டமைப்பும் செய்யப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் சட்டசபையில் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு நாளும் 50 இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது, தினமும் டேஷ்போர்டில் வெளியிடப்படுகிறது. ஒட்டுமொத்த காவல்துறையிலும் மறுசீரமைப்பு நடந்து வருகிறது என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கட்சியினர் மீதான தவறுகள் கவனத்திற்கு வரும்போது உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார்.
5 ஆண்டுகளில் 25 முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு சென்றதால் 2.3 லட்சம் வேலை வாய்ப்புகள் இழந்துள்ளது என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆந்திராவிற்கு நாங்கள் முதலீடுகளை வழியனுப்பி வைப்பதாக எங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் என்றார். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தில் ஒற்றுமையில்லை என்ற நிலையை உருவாக்கிவிடாதீர்கள். சட்டசபையில் இவ்வாறு விவாதம் செய்தால் ஒற்றுமையில்லை என்ற செய்தி கர்நாடகாவுக்கு போய் அவர்களுக்கு தைரியம் வந்துவிடும் என திமுக கொறடா ஏவ வேலு கூறினார். விருதுநகர் சத்திரரெட்டியாப்பட்டி அருகே லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்டு தீயணைப்புத்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆனி பெருவிழா 2ஆம் நாளில் சுவாமி நெல்லையப்பர் கற்பக விருட்ச வாகனத்திலும் காந்திமதி அம்மாள் கமல வாகனத்திலும் எழுந்தருளி வீதியுலா வந்தனர். பாலியல் வழக்குகளின் நிலையான செயல்பாட்டு நடைமுறை உருவாக்கும் பணி தீவிரமாக நடந்துள்ளதாக ஹைகோர்ட்டில் அரசு தெரிவித்துள்ளது. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணை விரைவுபடுத்த செயல்பாட்டு நடைமுறை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு கூறியுள்ளது. இந்திய திரையுலகத்தில் இதுவரையில் அதிக சம்பளம் பெற்று வந்த ரஜினி, ஷாருக் கான், பிரபாஸ் உள்ளிட்டோரை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளார் ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங். துரந்தர் படத்தின் 2 பாகங்களும் சேர்த்து 3200 கோடி வசூலித்துள்ளது. இந்த படங்களுக்கு லாபத்தில் பங்கு என்ற அடிப்படையில் அவருக்கு சம்பளமாக ரூபாய் 320 கோடி கிடைத்துள்ளதாம். இந்த ஆண்டின் அரையாண்டு முடியப் போகிறது. இதுவரை 100க்கும் அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் இந்த வாரம் ஜூன் 25, 26 ஆகிய தேதிகளில் அந்தரன், அனந்தன் காடு, அங்கீகாரம், கான் சிட்டி, பிராமிஸ் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றில் ஆர்யா நடித்துள்ள அனந்தன் காடு மலையாளம், தமிழ் என 2 மொழிகளில் வெளியாகிறது. சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா நடித்த 100 சாமி படம் கடந்த வாரம் வெளியானது. படத்திற்கும் சுவாசிகாவின் கேரக்டருக்கும் வரவேற்பு கிடைத்துள்ளது. சுவாசிகா வெளியிட்ட வீடியோவில் தமிழக மக்கள் என் மீது வைத்துள்ள அன்பை பார்க்கையில் நன்றி சொல்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. தமிழ் ரசிகர்கள் தரும் ஆதரவுக்கு கடமைப்பட்டுள்ளேன். என் ஆக்சிஜனை தமிழ் ரசிகர்கள்தான். வருங்காலங்களில் இன்னும் பொறுப்புடன் செயல்பட்டு கடினமாக உழைப்பேன் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். எத்தனையோ கஷ்டங்களை நம் நிர்வாகிகளுக்கு கொடுக்கின்றனர். எனக்கு எத்தனையோ மிரட்டல்கள் வருகின்றன. ஆனால் நான் அதற்கெல்லாம் அஞ்சி ஒதுங்கப் போவதும் இல்லை, விடப்போவதும் இல்லை என அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்தை விட்டு சென்றதை தாவேகா ஆட்சியில் சென்று விட்டதாக சொல்கிறார்கள். 40 நாட்களில் எந்த முதலீடும் வேறு மாநிலங்களுக்கு செல்லவில்லை என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். 4 மாநிலங்களில் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதாக பொய்த் தகவல் பரப்பி என்னை விற்றுவிட்டனர் என நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். எனக்கு பிடிவாரண்ட் என்ற தகவல் அப்பட்டமான பொய் என்றார். IPL 2026 தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ரிஷப் பண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றும் அணியின் மோசமான செயல்பாட்டால் அவர் கேப்டன் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காவல்துறையில் உள்ள 76 காவலர்கள் குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளனர். விஷ்ணு விஷால் நடித்த கட்டா குஸ்தி பாகம் 2 படம் ஜூலை 3 ரிலீஸ் ஆகிறது. அடுத்ததாக ராம்குமார் இயக்கத்தில் அவர் நடித்த 2 வானம் படம் ரிலீஸுக்கு தயாராகிறது. இப்படம் பற்றி பேசிய விஷ்ணு விஷால், முழு படத்தை பார்த்து நிறைய அழுதுவிட்டேன். 3 ஆண்டுகள் இப்படத்திற்காக உழைத்துள்ளேன். படத்தை ரசிகர்கள் திரையில் பார்க்கும்போது அந்த வலி, காதல், உணர்வுகள் அனைத்தையும் நிச்சயம் உணர்வார்கள் என்றார். ஜெயிலர் படத்திற்கு பின் ரஜினியின் 173வது படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குவது உறுதியாகியுள்ளது. இதில் ரூபாய் 5 டாக்டராக ரஜினி நடிக்கிறார். படத்தின் தலைப்பும் டாக்டர் தொடர்புடையதாக இருக்கப் போகிறது. சமீபத்தில் போட்டோஷூட் நடந்த நிலையில் சத்தமின்றி இதன் படப்பிடிப்பை துவங்கியுள்ளனர். முதற்கட்ட படப்பிடிப்பில் ரஜினி பங்கேற்கவில்லை. அவர் தவிர்த்து மற்றவர்கள் காட்சியை படமாக்குகிறார்களாம். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 22 முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அமோனியா வாயு கசிவு விபத்தில் இறந்தவர்கள் அனைவரும் பெண்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.